கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடின்னு குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடி யார் யாரெல்லாம் இதில் வாங்கிறதுக்கு தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள் யார் யார்? நகைக்கடன் தள்ளுபடி முதற்கட்டமாக யாருக்கு வழங்க இருக்காங்க? நிபந்தனைகள் என்னென்ன? இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான நிபந்தனைகள் 38 மாவட்டத்தினருமே நகைக்கடன் தள்ளுபடியில் பங்கு பெற முடியுமா என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட பொது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த சமீபத்திய தகவல்களை இந்த வீடியோ விளக்குகிறது. தகுதியுள்ள பயனாளர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதை பார்ப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் இதில் சொல்கிறோம். குறிப்பாக 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளை அடகு வைப்பதற்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என்றும், இடையில் வட்டி செலுத்தியிருந்தால் தள்ளுபடி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடன் தள்ளுபடி பெற்றவர்களின் மாதிரி பட்டியலை காட்டி புதிய பட்டியல் விரைவில் முறையாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த தொகுப்பு உங்களுக்கு உறுதிப்படுத்தும். பயனாளர்கள் தங்கள் கடன் நிலையை சரிபார்க்கவும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்தொடரவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடன் தள்ளுபடி தொடர்பான சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒரு வீடியோவை நம்ம கிளியராக பார்க்கலாம். தள்ளுபடியை உறுதி செய்யக்கூடிய 3 முக்கியமான விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100% இன்ட்ரெஸ்ட் ரூல்ஸ், வட்டி கட்டுப்பாடு, நகையுடைய எடை வரம்பு, ஓகேங்களா, 5 சவரன், அக்கௌண்ட் வேலிட்டி, கணக்கு இருப்பு. இந்த 3 விதிகளுமே பின்பற்றினா கணக்கு உங்கள் நகை கடன் தள்ளுபடிக்கு உட்பட்டது. வட்டி கட்டியிருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு வருட இலவச வட்டி காலத்திற்கு பிறகு நீங்கள் வட்டி செலுத்தினீர்கள்னா, இல்லைன்னா வட்டி எதுவும் கட்டவில்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். விளைவு தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியானவர்கள். ஒரு மாதமே நான் வட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னா விளைவு நகைக்கடன் தள்ளுபடி பட்டியலேருந்து உங்களுடைய பெயர் ரிஜெக்ஷன் ஆகிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரன் வரம்பு. யாருக்கு இதில் உடனடி தள்ளுபடி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 சவரன் மட்டுமே உள்ளது. இதில் 3 சவரன் கடன் வைத்துள்ளீர்கள், உங்களுக்கு கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். தாராளமாக தள்ளுபடி வாங்கக்கூடிய நபரில் நீங்கள் ஒருத்தர். கண்டிப்பாக மொத்தம் 10 சவரன், அதை பிரித்து 2 சவரனுக்கு மட்டுமே நீங்கள் கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காத்திருப்போர் பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களை வைப்பாங்க. இதை அரசு ஆய்வு செய்து 5 நாட்களுக்கு பிறகு இறுதி முடிவு உங்களுக்கு எடுக்கப்படும். கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. வங்கிகளுடைய பராமரிப்பு, அக்கௌண்ட் பேலன்ஸ். உங்கள் வங்கி கணக்கில் குறைந்தபட்சம் 1000 முதல் 2000 வரை பேலன்ஸ் வச்சுருக்கணும். 0 பேலன்ஸில் இருந்துச்சு வங்கிகள் பிடித்தங்களுக்கு பேக் அண்ட் டிடக்ஷன் இருப்பு தொகை அவசியம். இருப்பு இல்லாவிட்டால் உங்கள் வங்கியில் சிக்கல் ஏற்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. புதிய பெயர் பட்டியலை சரிபார்க்கும் முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லோன் நம்பரு, பெயர், ஊர், சென்னை, இந்த மாதிரி லோன் நம்பர் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெயர் பட்டியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வரிசை எண், ஊர் மற்றும் நம்பர் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்களுடைய பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் வங்கி கணக்கில் 1000 2000 இருப்பு உள்ளதா என்பதை இப்போதே உறுதி செய்துங்க. முந்தைய தள்ளுபடி பட்டியலின் அடிப்படையில் புதிய பட்டியலில் சில நாட்கள் வெளியாகி உள்ளது. புதிய அறிவிப்புக்காக காத்திருக்க தகுதியை நீங்கள் உறுதி செய்திருக்கலாம். வட்டி எதுவும் செலுத்த வேண்டாம். வங்கிகள் வற்புறுத்தினாலும் தள்ளுபடி தேவையெனில் வட்டி செலுத்துவதை தவிர்க்கவும். இருப்பை உறுதி செய்க. உங்கள் வங்கி கணக்கில் குறைந்தபட்சம் 1000 2000 இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இன்று கட்டாயம் இதை சரிபார்க்கணும். புதிய பட்டியலுக்காக காத்திருங்க. பயனாளர்களுடைய பட்டியல் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக வெளியாகும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட இருக்காருங்க. இதற்காகவே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.